ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 10 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜிஃப் அனுப்பியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் ஆகிற பர்சனுக்கான சொல்யூஷன் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. உங்கள் யாருக்காவது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த ஜிஃபை பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் அதில் இருக்குது. வாங்க அந்த ஜிஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குரோம்குள்ளே போகிறாங்க. நல்லா பாருங்கள், குரோம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா ஆப் பெர்மிஷனை ஓகே கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ்குள்ளே போகிறாங்க. ஸ்டோரேஜ்குள்ளே கிளியர் கேட்சி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி கிளியர் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ்மேட்சுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அப்படி இதுலேயும் உங்களுக்கு சரி வரல அப்படின்னா வேறொரு ப்ரௌசரில் நீங்கள் லாகின் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையால் அக்செப்ட் மற்றும் ரிஜெக்ட் செய்ய முடியாதவங்களுக்கு இன்றைக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாமல் ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நாளை கொடுக்கப்படும். நோட்டீஸ் போர்டை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜரை பின்பற்றாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு எஸ்பிஓ எப்போவுமே பொறுப்பே ஆகாது. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான், மெயில் அனுப்பி இருந்தால் மட்டும்தான் அது அக்செப்ட் செய்யப்படும். அதை தவிர்த்து மற்ற உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸுக்கெல்லாம் எஸ்பிஓ எப்போவுமே பொறுப்பாகாது. இந்த வாரம் பெண்டிங், டிக்ளைன், பல்க் சஸ்பெண்டட் இது குறித்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. தோராயமாக ஜூன் 25 வரை தான் நம்ம அரசோட ஒப்புதல் கிடைக்கிறதுக்காக காத்துட்ருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்பிஐக்கு எதிராக நம்ம ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ எல்லா சான்றிதழ்களையுமே ஆதாரங்களையுமே கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் இன்னும் அப்ரூவல் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்க காரணம் என்ன? இன்னும் சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்க என்ன தான் இருக்கும் காரணம்? சொல்லலை அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்பிஐக்கு எதிராக கம்ப்ளைண்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங்கில் இது குறித்த தெளிவான தகவல்களை சார் ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க. பதிவாகக்கூடிய எல்லா புகார்களுக்குமே அரசு கண்டிப்பாக பதில் கொடுக்கத்தான் வேணும். எந்தவித என்கொயரியுமே செய்யாமல் வெப்சைட்டை பிளாக் செஞ்சதே தவறு. இருந்தும் அவங்க சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இருந்தும் நம்மளுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்காம இப்படி காலம் தாழ்த்துறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இது ரொம்பவுமே தப்பான செயல் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 13 டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒப்புதல் கிடைச்சிருக்கு. எஸ்பிஓ தவிர வேறு எந்த பார்ட் டைம் ஜாப்லையுமே இது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் என்ன, இன்னும் நம்ம கைக்கு அது ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஜாபை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. சைபர் கிரைம் மற்றும் இஓடபிள்யூ இந்த ரெண்டும் தான் நமக்கான இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 துறை மீது தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒப்புதல் கிடைக்காமையே இருக்க என்ன காரணம் அப்படின்னு அவங்கள நமக்கு சொல்லி தான் ஆகணும். எஸ்பிஓ எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து 1 மாதம் ஆகிட்டு, ஆனால் ஒப்புதல் இன்னும் கிடைக்கல. இதனால் எஸ்பிஓவுக்கு தான் பிரச்சனை. எஸ்பிஓவில் இருந்து இந்த தவறுகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டின எல்லா தவறுகளையுமே எஸ்பிஓ அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் கவர்மெண்ட் அப்ரூவல் இன்னும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போய் கண்டிப்பாக அந்த அப்ரூவலை நம்ம அடைஞ்சே தீருமோம் அப்படின்னு சார் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ இன்னும் ஓப்பன் ஆகாமல் மக்கள் பாதிக்கப்பட காரணம் கவர்மெண்ட் தான். அதுக்கு எஸ்பிஓ எந்த விதத்துலையுமே பொறுப்பாகாது. ஆர்பிஐ ஒப்புதல் கிடைச்சா போதும். வெப்சைட்
அடுத்த நிமிஷமே ஓப்பன் ஆகிடும். ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸான இந்த ப்ரைவேட் லிமிட்டடாக நம்ம மாறிட்டோம். இதுவே ஒரு எஸ்பிஓ ரன் ஆக போதுமான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம வந்து பிளானுக்கான அந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம். மக்கள் புகார் அளித்ததுனால எஸ்பிஓ வந்து மூடலை. ஆர்பிஐ எஸ்பிஓக்கு எதிராக வெப்சைட்டை பிளாக் செஞ்சு வேலையை நிறுத்தி வச்சுருக்காங்க. மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எஸ்பிஓவில் மட்டும்தான் நடைபெறக்கூடிய ஒரு ரொம்பவுமே அரிதான விஷயமா கருதப்படுது. எஸ்பிஓவுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் ஒரு சான்றிதழ் அதுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். அதை நம்ம லேமினேட் செஞ்சு வச்சா அடுத்த நிமிஷம் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ்பிஓ ஃப்யூச்சர் கான்செப்ட் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமானதாக இருக்க போகுது. எஸ்பிஓ மீது போடப்பட்ட எல்லா குற்றமுமே இல்லை அப்படின்னு நிரூபணமாகிருச்சு. அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸும் ஒப்புதல் கொடுத்துருச்சு. சைபர் கிரைமில் இருந்து வெப்சைட் ஓப்பன் செய்யணும், இஓடபிள்யூவில் இருந்து ஒப்புதல் கடிதம் வரணும். எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா வேலை கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிரும். இதுதான் வந்து ஜூன் 10 அன்னைக்கு சங்கர் சார் கொடுத்த ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். இதையும் தாண்டி சார் நிறைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டீஸ் போர்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.